நமது மக்கள் மனம் கவரும் வகையிலே பாடல் எழுதியவர்கள் அந்த கால கவிஞர்கள் தாயா, அந்த கால கவிஞர் தாயா என்று சொல்வதற்காக முனைவர் கவிஞர் கோ நாகேந்திரன் அவர்கள் வாங்க அந்த கால கவிஞர் தாங்க அப்படின்னு சொல்லி உங்களது கருத்தை தாங்க. நாகேந்திரனே வாங்க. தாயே தமிழே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அன்னை தமிழை வணங்கி நடுவர் அவர்களே, நடிகையில் சூப்பர் ஸ்டார்னா அது நயன்தாரா, நடிகரில் சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த், பட்டிமன்றத்தில் சூப்பர் ஸ்டார்னா நம்மளுடைய மக்கள் பாடகர் கோபால் ஐயா அவர்கள் தான். அதனால் அந்த நடுவர் கோபால் ஐயா அவர்களையும் வணங்கி, முறுக்குக்கு ஃபேமஸ்ஸு மணப்பாறை. ஆமாங்கய்யா, மணப்பாறைன்னா முறுக்கு யாவும் முறுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்வான்னா திருநெல்வேலி யாவும் வரும். ஆமாங்க. திண்டுக்கல்னாவே நம்முடைய தாய் டிவி தான். ஆஹா, தாய் டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் ஐயா சின்ன திரையின் தலைமகள் தாயா நம்ம தாய் டிவி தொலைக்காட்சி. தாய் மகள் என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் தின வாழ்த்துக்களோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்கய்யா. பொதுவாக எதிரணியில் இருக்கிறவங்க என்ன நடுவரவில் பொய் பேசுவதே வழக்கம். உங்களுக்கு வேண்டாம் கலக்கம். எங்கள்கிட்ட இருக்கு நிறைய பாட்டு வச்சிருக்கிறோம். நீங்க பாட்டுன்னு சொல்ற வரைக்கும் எங்க பாட்டு இருக்கு நடுவர் அவர்களே. ஆமா நடுவர் அவர்களே. அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமையாள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி, ஓங்காரியே வேப்பிலைக்காரி, உன்னை ஆள வந்த வேப்பிலைக்காரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோயில் கண்ட குங்குமக்காரி. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எங்களுடைய பழைய பாடல்கள் தான் நடுவரவில்லை. ரொம்ப அருமையா எங்களுடைய கவிஞர்கள், அந்த கால கவிஞர்கள் பாட்டு போட்டிருக்காங்க பாருங்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போல இருப்பான். நாளைக்கு பிறக்க போற மகனுக்காக ஒரு தந்தை வந்து பாடுறதா கவிஞர், எங்க கவிஞர் வந்து அழகா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தந்தைக்கு என்ன ஆசை இருக்கும், எதிர்காலத்தில் ஒரு பையன் பிறப்பான், அந்த பையனுக்காக ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லி அந்த காலத்தில் பாட்டு. அது பாருங்க, அந்த பிறந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்து நல்ல விதமா வளரணும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளா, இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளா. வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனையை ஊட்டி வளர்க்கணும். தாய் பாலோட சேர்ந்து தாய் நாட்டின் மேலே பற்றி வளர்க்கணும். அப்படித்தான் அன்னைக்கெல்லாம் பாட்டு போட்டாங்க. அப்படிதான் வந்து பிள்ளைகளை வந்து நல்ல விதமா வளர்க்குற விதமா தான் பாட்டு இருந்துச்சு. எதிரணியில இருந்து வந்த அண்ணன் போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல்னாரு. இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பு எரிய வச்சு அதான் போக்கிரி பொங்கலா. இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சுட்டு ஜெயில தான் இருக்கணும். ரொம்ப வன்முறையாவில சிறையில தான் இருக்கணும். போய் பிடிச்சி போலீஸ் பிடிச்சி உள்ள ஓட்டுருவான். பூரா பார்த்தா பொங்கல் தீபாவளின்னு வந்துட்டா இந்த பயலுக பண்ற அலும்பு. இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு எவனையாவது அடிச்சு ஒண்ணு தண்ணி அடிக்கிறது, தண்ணி அடிச்சுட்டு எவனையாவது பிடிச்சி அடிக்கிறது. அதுக்கு தான் இந்த இதெல்லாம் சொல்லி தரதான் வந்து இந்த கால கவிஞர்கள் எழுதுற பாட்டு நடுவர் அவர்ல. மிகப்பெரிய குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் நடுவர். தெரியாம போச்சாங்க. அப்புறம் பாருங்க, ரோட்ல போயிட்டு இருக்க பிள்ளைய பார்த்துட்டு அடிடா அவளை, வெட்டுடா அவளை, குத்துடா அவளை, இப்படியா பாட்டு எழுதுறது வச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் ஒய் திஸ் கொலவெறி 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 இப்படி ஒரு பாட்டு. தமிழ் அந்த பாட்டுல தமிழே வரல, தமிழே கொண்டுட்டானுங்க. தமிழ் மேல இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கொலவெறி இந்த கால கவிஞர்களுக்குன்னு தெரியல நடுவில். அப்புறம் ஒரு பாட்டு, இவங்க பாட்டு சொல்லுங்க, இந்த கால கவிஞர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா. என்ன நடுவர்ல சொல்லுங்க, நாக்கு முக்கா நீக்கா ஒண்ணுமே அர்த்தமே புரியலையா. நாக்கு மூக்கா நீங்க தான் எனக்கு விளக்கம் சொல்லணும் நடுவர்ல. ஐயோ நான் விளக்கம் சொல்லணுமா ஐயா? சரிங்க, பூரா பொறுக்கித்தனமா அழகிய விளக்கம் தெரியல. அதுக்கெல்லாம் பாட்டு எழுதி வச்சுட்டு ஒருத்தன் பாடுறான் பாருங்க, எனக்கு ராஜாவாதான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். என்ன நடுவரல சொல்லுங்க, நாட்டுப்பற்று இல்ல, குடும்பத்து மேல பற்று இல்ல, இப்படி பற்று இல்லாதவர்களை உருவாக்குறது தான் உங்க இந்த கால கவிஞர்கள் எழுதியிருக்கிற பாட்டு நடுவர். அந்த காலத்துல பாருங்க, மணப்பாறை மாடு கட்டி மாய வரம் ஏற போட்டு வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, மலைக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, அப்படியே போடு. ஆத்தூரு சித்திலி சம்பா, ஆத்தூரு சித்திலி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாத்தண்டச்சு நட்டு போடு சின்ன கடு, தண்ணிய ஏட்டம் பிடிச்சு இறக்கி போடு சின்ன கண்ணு, கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு, கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா விளைய
அறுத்து போடு களத்து மேடல சின்ன கண்ணு. என்ன சொல்ல அதை எல்லாம் சம்பாரிச்சா யார் கையில கொடுக்கணும்? அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு. 100 செல்லக்கண்ணு தாய்கிட்ட கொண்டு போய் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு சொன்னது எங்களுடைய அந்த காலத்துக்கு. சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போட்டு செல்லக்கண்ணு. ஆனா இந்த காலத்து படிக்கிறாம காதலியவே வெற்றா குத்துறா இப்படிதான் ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். இப்படி அந்த காலத்துல ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போற நீ? ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், நீயா வச்சுக்க கூடாது. அது ஊருக்கெல்லாம் கொடுத்தா என்ன வளரும்? அன்பு வளரும் நடுவர். அந்த அதை வந்து எங்க திரைப்படத்துல அந்த காட்டுக்கு சொல்லி வச்சாங்க நடுப்புல. வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைட்டுலாடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. அந்த பாருங்க நம்ம ரோட்டோரத்துல அந்த கைத்துல ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை எதுக்காக அந்த இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கு? அந்த குழந்தை இறங்கி வந்த சாப்பாட்டுக்காக. அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை படம் பிடித்து காட்டுவதாக எங்களுடைய பாடல்கள் இருந்தது நடுவர்களே. சோம்பேறியாக இருந்து விட்டா சோறு கிடைக்காது தம்பி. சோம்பேறியா இருந்துட்டா சோறு கிடைக்காது தம்பி. ஒரு சுறுசுறுப்பு இல்லாம தூங்கி இருந்தா துணி இருக்காது தம்பி. துணியும் இருக்காதா, சோறும் இருக்காது, துணியும் இருக்காது. எல்லாம் சோம்பேறியா இருக்கேன், சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறேன். இதுக்கெல்லாம் பாட்டு போட்டு வச்சிருக்கிறது எங்களை அந்த கால கவிஞர்கள் தான். என்ன நடுவரில் உங்களை சுறுசுறுப்பா இருக்கணும், சோம்பேறி இல்லாம இருக்கணும் சொல்றது எது? எங்களுடைய அந்த கால கவிஞர் தான். வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறவாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டாகணும் தம்பி. என்ன நடுவர் அவர்களே? ஆமாங்கய்யா, சொல்லுங்கய்யா. இன்னைக்கு வல்லான் வகுத்ததான் வாய்க்கால் இருக்கு. அப்படி இல்லை, ஏழை எளியவர்களுக்காக இந்த சட்டம் இருக்கணும்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்தது வந்து எங்களுடைய அந்த காலத்து பாடல் தான். இவர் அண்ணன் பாடினார். அண்ணன் பாடுறப்போ ஒரு அருமையான பாட்டு பண்ணாரு. சொல்லுங்க. என்ன பாட்டு? மீனம்மா மீனம்மாவா. மீனம்மா மீனம்மான்னு நீங்க மீனை விற்கிறவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என்ன நடுவர் இல்ல எங்க அந்த மீனவன் போய் அவன் போய் கடல்ல போய் பல மைலுக்கு அப்பால போய் பிடிச்சிட்டு வரணும் மீனை. அதுக்கு அவன் படுற துயரத்தை, துன்பத்தை, அவனுடைய வாழ்க்கையை, யதார்த்தத்தை வந்து அந்த கால கவிஞர்கள் தான் பாடி வச்சிருக்கிறாங்க. கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், அரைதான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். தரை மேல் பிறக்க வைத்தாய் எங்களை, தண்ணீரில் பிழைக்க வைத்தாய், கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை, தண்ணீரில் துடிக்க வைத்தான். என்ன நடுவரல சொல்லுங்க. அதே படத்துல பாருங்க, மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இந்த காடு மலை எல்லாமே வந்து இறைவன் யாருக்கு கொடுத்துருக்காங்க? எல்லாரும் சமம்ன்றது சொல்றது எங்க அந்த காலத்து பாட்டு. இன்னைக்கு அப்படிலாம் பாட்டு வந்திருக்கான்னு நீங்க சொல்லுங்க நடுவரவர்களே. நீங்க நிறைய பாட்டு பாடுனீங்க. எல்லா பாட்டுமே எங்க அந்த காலத்து கவிஞர்கள் பாட்டு தான் அதிகமா இருந்துச்சு. நான் இப்போ அது கவுண்ட் பண்ணிட்டே இருந்தேன் நடுவரவர்களே. ஆமா. அப்ப விவேகானந்தர் சொல்லுவார், உன்னை அறிந்தா நீ உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா வேணுமா வளரலாம்னு சொல்லுவார். அதை எங்க சினிமா பாட்டுல அந்த காலத்து கவிஞர், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அத மாதிரி வந்து மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு
குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். என்ன நடவல? ஆமாங்க. சபையில போய் உட்கார்ந்தா அப்படி மாறி வந்து மரியாதை வந்து இப்படி எல்லாம் நம்மள பெத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம நல்ல சந்தோஷமான விஷயம். மகன் தந்தை காட்டுகிற உதவி இவன் தந்தை என்னோற்றான்கள். தந்தை மகனுக்கு காட்டுகிற உதவி அவன் அவையத்து முந்தி இருப்பிச்சு. சபையில வந்து ஒரு தந்தை பார்க்கணுமா பையனா, அதெல்லாம் அந்த காலத்து திரைப்பட பாட்டு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்படி அருமையாக பாடிக்கிட்டு இருக்க உங்களை கூட வந்து உங்கள் அப்பா பாப்பாருங்கய்யா. நம்மளது தாய் தொலைக்காட்சி பட்டி தொட்டி எங்கும் அனைத்து ஊர்களையும் ஒளிபரப்பாக்குறியா நம்மளோட தாய் தொலைக்காட்சி. உங்களையும் உங்கள் அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாருங்கய்யா. நன்றி நடுவர் அவர்களே. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. விவசாயிக இன்னைக்கு நம்மளாம் சோறு திங்கிறான். நம்ம சோத்துல கையை வைக்கிறதுக்கு அவன் சேத்துல காலை வைக்க வேண்டியது இருக்கு. அந்த விவசாயிகளுடைய வந்து வழிகளை வந்து பேசுற விதமா அந்த காலத்துல வந்து அதுக்கு அருமையா முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சா அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணம் உடையோன் விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று கேட்டான். எல்லா வளமும் இங்க இருக்குது. பாடுபடுறதுக்கு மனித வளம் கூட இருக்கு. ஆனா பாடுபடுறது இல்ல, சோம்பேறிகளை உருவாக்கிட்டு இருக்குது இந்த காலத்து உங்க சினிமா பாட்டு நடுவில். இந்த காலத்து பாட்டாங்கயா. ஆமா நடுவர் அவர்களே. அதை சொல்ற ஒருத்தர் பாடுறா பாரு. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாடுவோம் இல்ல. என்ன நடுவர்ல வீட்டுல யாரும் விளையாடுறதுக்கு இப்படி எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு பாட்டு எழுதுனா எப்படியா பாட்டு எழுதுறது? சும்மாவே போற வர பிள்ளைகள் எல்லாம் வம்புத்துக்கிட்டு இருக்கிறான். இதுல நீங்க பாட்டை போட்டு விட்டு உசுப்பேத்தி விட்டு அவனை ரோட்ல அலைய விடுறீங்க. பாட்டு எழுதுறாங்க. ஏன் வராது நடுவரவுல? கட்டாயம் வருமியா. இப்ப ஒரு பாட்டு விரசத்தை அதிகமா பேசுறது இந்த காலத்து பாட்டு. விரசம் இல்லாமல் நல்ல அற்புதமான வார்த்தைகளை பண்படுத்துற வார்த்தைகளை சொன்னது அந்த காலத்து பாட்டு. இப்ப ஒருத்தி பாடுறா பாருங்க. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை இன்று முதல் இரவுங்கிற. இப்படியா பாட்டு எழுதுற நடுவுல ஒரு பெண் இப்படியா பாடுவா? ரொம்ப ஸ்பீடா கூட்டு வா கட்டிலில் கட்டி வை சுடுகாட்டுல போய் படுத்துக்கலாம். கடைசி அப்படிதான் முடிவு போல தெரியுது. என்னங்கய்யா மாம்பழம் விற்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா? எப்படி இப்படிதான் பாட்டு. மாம்பழம் விற்கிறவா அவ கஷ்டத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்துட்டு கேலிங் கிண்டலமா பாட்டு எழுதி அதை உங்க பயில தெருவெல்லாம் பாடிக்கிட்டு யதார்த்தமா ஒரு அம்மா வந்து மாம்பழம் வித்து போய் அந்த அம்மா இவனை விளக்கமாத்த எடுத்து அடிச்சு இப்படி பல சண்டைகளுக்கு காரணமா இருக்கிறதா உங்க பாட்டு நடுவர். நாங்க அப்படி கிடையாது நடுவர். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. எப்படி தவளும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னைய மதிக்க சொல்லி கொடுத்தோம், அன்னை நாட்டை மதிக்க சொல்லி கொடுத்தோம். இப்படி அந்த காலத்து பாட்டு இருந்தது நடுவர்ல. அடுத்த பாட்டு வீரமிக்க அச்சம் என்பது மடமேடான்னு ரொம்ப அருமையா மன்னாதி மன்னன்கிறதுல நம்ம கண்ணதாசன் வந்து இப்போ எழுதின பாடல் வந்து கேளுங்க நடுவர்கள். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா,
ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அதுல ஒரு ரொம்ப அருமையான வரிகள் வரும் நடுவரே. சொல்லுங்கயா. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. எஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லை காத்திருந்தேன் நான் உன்னை பார்த்திருந்தேன் கண்களும் மூடவில்லை நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லை. இதை வர ஒரு பாட்டு வேணுமா நடுவர்களே? இன்னைக்கு கேட்டாலும் என்னைக்கு கேட்டாலும் இன்னும் 50 வருஷம் கழிச்சு கேட்டாலும் வரி முன்னாடி இருக்கும் இசை பின்னாடி இருக்கும். இப்ப இந்த காலத்து கவிஞர்கள் பாட்டு போட்டா மியூசிக் முன்னாடி இருக்குது வரிகள்லாம் பின்னாடி. என்ன படிக்கிறான்னு ரொம்ப மோசமா தான் பாடல்கள் வந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் நடுவரவர்களே நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அமையில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். இந்த பாட்டெல்லாம் நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் நடுவில் அவ்வளோ அருமையாக இருக்கும். தூங்கிக்கிட்டே இருக்கலாம். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்லலாகுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்லலாகுமா. அடுத்த பாட்டு நடு. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நிலவு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ. இந்த பாட்டெல்லாம் கேட்டா அப்படி கேட்கலாம். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே மொட்டு விரித்த மலரினிலே பண்டு மூழ்கிட கண்டேனே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. அருமை 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 முத்தம் கொடுத்து. அடுத்த ஒரு பாட்டு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். பாட்டு. கண்ணருகில் பெண்மை குடியேற கையருகில் இளமை தடுமாற தென்னையில நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக செங்கனியில் தலைவன் பசியார இன்றைய இடம் தேனின் சுவையார பங்கு வர வரவா துணையாக. என்ன நடுவரே? கல்லிருக்கு மலரே வளைந்தாடு களப்பார மடியில் இடம் போடு உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு உலகை மறந்து விளையாடு. என்ன நடுவரே? அருமை அருமை. ஒரு பாட்டை சொல்லுங்க. என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சில் கொள்ளுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. அந்த பாட்டில் ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை வரும் நடுவர். என்னன்னா இன்னைக்கு நாட்டில் வந்து பெண்களின் திருமண வயதை 30ன்னு சொல்றாங்க. ஆனால் 40 வயதாயும் 50 வயதாயும் திருமணம் ஆகாமல் எத்தனையோ பெண்கள் இருந்து கொண்டிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாருங்க. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தா அவ கண்ணுக்கு வருத்தமடி
சின்னால பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா, என் அத்தை அவ பெத்த என் சொத்த அடி ரக்கமா கொத்தோட முத்து தரவா. சரி சரி ஆடவர்களே, நிறைவாக இந்த மாதிரி மிக அற்புதமான அருமையான பாடல்களை, காலத்தால் வென்ற இனிமையான பாடல்களை, விரசமில்லாத மனிதர்களை பண்படுத்துகிற, இக்காலத்திலும் எக்காலத்துக்கும் உகந்த பாடல்களாக அந்த காலத்தில் நம்முடைய கவிஞர்கள் பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. இன்னும் எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் அக்கால கவிஞர்களை வெல்ல முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பை நீங்கள் எங்கள் பக்கம் வழங்குவீங்கிற நம்பிக்கையோடு இந்த இனிமையான பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய தாய் டிவியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பல்வேறு விஷயங்களை நமது முனைவர் கவிஞர் கோ நாகேந்திரன் அவர்கள் அடித்து தூள் கலப்புறார். அப்படியே துள்ளல் இசை பாடல்கள் மூலமாக ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 சொல்லி அப்படியே துள்ளலா பாடி நிறைவு செஞ்சிருக்கேன்.